செவ்வாய்க்கிழமை சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த முருக மந்திரம். தீராத கடன், தொடர் பண கஷ்டத்தால் மன நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீர்களா? நல்ல வாய்ப்புகள் கை நழுவிப் போகிறதா? இனி கவலை வேண்டாம். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர ஒரு எளிய வழி இருக்கிறது. உங்கள் பண கஷ்டம் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்க ஒரு சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் உள்ளது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானின் அருளை முழுமையாகப் பெற்று உங்கள் துயரங்கள் தீர இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள். செவ்வாய்க்கிழமையின் சிறப்பு. முருக வழிபாட்டிற்கு செவ்வாய்க்கிழமை ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? ஜோதிடப்படி செல்வம், தைரியம், நிலம் ஆகியவற்றுக்கு காரகன் செவ்வாய் பகவான். கடன் பிரச்சனைகளும் செவ்வாய் கிரகத்தின் நிலையால் ஏற்படுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான். அதனால்தான் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடும்போது கடன் பிரச்சனைகள் தீர்ந்து தடைகள் நீங்கி வருமானம் பெருகும். அப்போது அதன் பலன்களும் பன்மடங்கு அதிகரிக்கும். அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் எது? அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமக. இந்த 6 எழுத்து மந்திரம் மிக சக்தி வாய்ந்தது. இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் லட்சுமி கடாட்சம், கல்வி, ஞானம், மகிழ்ச்சி, எதிரிகளை வெல்லும் ஆற்றல், ஆரோக்கியம் என அனைத்து நன்மைகளையும் ஈர்த்து தரும் சக்தி கொண்டது. நமக என்று சொல்லும்போது நாம் முருகனிடம் முழுமையாக சரணடைகிறோம். இந்த மந்திரம் உங்களைச் சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் வளையத்தை உருவாக்கும். மந்திரத்தை உச்சரிக்கும் முறை மற்றும் பலன்கள். இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுங்கள். முருகன் படத்திற்கு செந்நிற பூக்களைச் சாற்றி கிழக்கு நோக்கி அமர்ந்து ஓம் சரவண பவாய நமக மந்திரத்தை 108 முறை முழு நம்பிக்கையுடன் ஜபிக்க வேண்டும். வெறும் எண்ணிக்கைக்காக இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்தி ஜபிப்பது முக்கியம். வழிபாட்டை நம்பிக்கையுடன் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் செய்து வந்தால் உங்கள் பணக்கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து வருமானம் பெருகும். குடும்பத்தில் அமைதியும் மனதில் தைரியமும் உண்டாகும். மந்திர உச்சரிப்பு. இப்போது இந்த மந்திரத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். உங்கள் கவனம் முழுவதும் முருகனின் பாதங்களில் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஓம் சரவண பவாய நமக. ஓம் சரவண பவாய நமக. ஓம் சரவண பவாய நமக. வரப்போகும் செவ்வாய்க்கிழமையிலிருந்தே இந்த மந்திரத்தை சொல்லத் தொடங்குங்கள். உங்கள் முழு நம்பிக்கையே சிறந்த பலனை தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்பிக்கையுடன் சொல்ல இந்த மூல மந்திரம் உங்கள் கடன் சுமைகளை குறைத்து செல்வ வளத்தையும் மன அமைதியையும் நிச்சயம் வழங்கும். முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.